அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்கள நான் வீடியோவா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய சீஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ் மூலமா வெளியான ஒரு வேலைவாய்ப்பு தான். தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி அங்கிருந்து வெளியாகக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. இது என்ன வேலைவாய்ப்பு அப்டின்னா, கேன்டீன் அட்டெண்டன்ட் அந்த வேலைவாய்ப்பு. ஸோ போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா, கேன்டீன் அட்டெண்ட். ஸோ அந்த வேலைவாய்ப்பு தமிழ்நாடு, பாண்டிச்சேரி ரீஜியன்ல உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கிடலாம். இது குரூப் சி கேடருக்கு கீழ உள்ள ஒரு வேலைவாய்ப்பு. ஸோ இது வந்து யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாமோ, அவங்க வந்து இந்த கீழ உள்ள என்னென்ன தகுதிகள் இருக்கோ, அதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கிடலாம். இது மொத்தம் போஸ்ட் எத்தன அப்டின்னா, 25 போஸ்ட் இருக்கு. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா, கேன்டீன் அட்டெண்டன்ட். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய சம்பளம் எவ்வளோ அப்டின்னா, 18,000லிருந்து 56,900 வரைக்கும் இதுக்கு சம்பளம் வழங்குறாங்க. இன் இந்திய குடியுரிமை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கிடலாம். 10வது அல்லது அதுக்கு இணையான படிப்பு படிச்சிருக்கணும். 18லிருந்து 25 வயசுக்கு உள்ள இருக்கணும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா, 8/9 ஆரம்பிச்சு 22/9 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கிடலாம். இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 22/9. அப்ளை பண்றவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு எக்ஸாம் கூப்பிடுவாங்க. எக்ஸாம் என்னைக்குன்னா, 1 அதாவது 1/10 எக்ஸாம் வெளிய வரும். அந்த ஹால் டிக்கெட் எப்ப அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ற லிஸ்ட் வெளியேறது 1/10. ஹால் டிக்கெட் எப்ப குடுப்பாங்கன்னா, 1/10லேருந்து 5/10 வரைக்கும் 5/10 வரைக்கும் குடுப்பாங்க. ஸோ அக்டோபர் 1லேருந்து அக்டோபர் 5 வரைக்கும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி லிங்க் குடுப்பாங்க. அக்டோபர் 6 வந்து எக்ஸாம் வந்து எக்ஸாம் சென்னையில நடக்குது. இதுதான். ஸோ இதுலருந்து முழுக்க முழுக்க நீங்க வந்து ஆன்லைன்ல தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். அப்ளைக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஃபீஸே கிடையாது. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்டின்னா, tnincometax.gov.inல போய் நீங்க அப்ளை பண்ணணும். எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸ். ஏன்னா 25 இயர்ஸா குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ எஸ்சி, எஸ்டியா இருந்தா மேற்கொண்டு 5 இயர்ஸும், ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸும், பிடபிள்யூபிடியா இருந்தா 10 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தா 3 இயர்ஸும் வந்து அவங்க அப்ளை பண்ணிக்கிடலாம். ஸோ இதுதான் என்னுடைய இது. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். பெரிய விஷயம் கிடையாது. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்? எப்படி அப்ளை பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க அப்ளை பண்ணுங்க. எந்த மாரி கொஸ்டின் இருக்கும் அப்டின்னா, வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 இருக்கும். ஸ்டேஜ் 1 வந்து அப்ளை பண்றதுல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, அவங்கள வந்து அவங்க அப்ளை பண்றதுல அந்த 10த்ல மார்க் யார் அதிகமா இருக்காங்களோ, அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, அவங்கள வந்து ஸ்டேஜ் 2க்கு அனுப்புவாங்க. ஸ்டேஜ் 2 பார்த்தீங்க அப்டின்னா, 100 மார்க் எக்ஸாம் நடக்கும். நியூமெரிக்கல் ஆப்டிட்யூட் வந்து இ இ 25 கொஸ்டின்ஸும், ஜெனரல் அவேர்னஸ்க்கு வந்து 25 கொஸ்டின்ஸும், அ இன் நார்மலா உள்ள ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்‌க்கும், லிசனிங்க்கும் 25 கொஸ்டின்ஸும், இங்கிலீஷுக்கு 25 கொஸ்டின்ஸு மொத்தம் 100 கொஸ்டின்ஸு. நீங்க 3 கொஸ்டின் தப்பா மார்க் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 1 மார்க் உங்களுக்கு பிடிச்சுக்குருவாங்க. அதாவது ராங் ஆன்ஸருக்கு மார்க்கு. எந்த டிஏவும் கிடையாது. இதான் சிலபஸு. எல்லாமே அங்க தந்துட்டாங்க. ஸோ நீங்க வந்து 6ஆம் தேதி அக்டோபர் மாசம் 11லிருந்து 1 மணி வரைக்கும் சென்னையில வந்து எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் எங்க அப்படின்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க. எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. இதுதான் வந்து இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கேன்டீன்ல அட்டெண்டர் வேல தான். ஆனா, இதனுடைய டீட்டெயில் வந்து மிக மிக ஒரு 10த் முடிச்சு, நல்லா படிச்சு வேற பெரிய வேலைக்கு முடியாம உள்ளவங்களுக்கு மேற்கொண்டு படிக்க முடியாம இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த இத அனுப்பிச்சு விடுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற எந்த விதமான இதுவும் இதுல வந்து டவுட்டுக்கு வழி இல்ல. ஸோ அப்ளை பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா என்ட்ட கேளுங்க. 25 போஸ்ட் இருக்கு. அதுல ஒரு போஸ்ட் வந்து பிடபிள்யூபிடிக்கு. அந்த பிடபிள்யூபிடி யார் இருப்பா அப்டின்னா, அந்த 4ல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். பிளைண்ட்னெஸ்ஸா இருக்கலாம், டெஃப் அண்ட் ஹார்ட் ஹியரிங்கா இருக்கலாம், எல்டியா இருக்கலாம், ஆட்டிசமா இருக்கலாம். அந்த மாரி 4ல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸோ தமிழ்நாடு, அப்புறம் பாண்டிச்சேரியில உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கிடலாம். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ள கேன்டீன்ல அட்டெண்டன்ட் ஒர்க்கு. ஸோ அப்ளை பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் அப்ளை பண்ண சொல்லுங்க. தேங்க் யூ.